டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திமுக கூட்டணியிலேருந்து பல கட்சிகள் வெளியேறிட்டே இருக்கு. விசிகா ஒரு பக்கம் வெளியேறிச்சு, இடதுசாரிகள் ஒரு பக்கம் வெளியேறிட்டாங்க, ஐயுமல் ஒரு பக்கம் வெளியேறிட்டாங்க, காங்கிரஸ் ஒரு பக்கம் வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு மதிமுகவும் கிட்டத்தட்ட வெளியேறிட்டாங்க. அவ்வளோதான், வெளியேற போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, வெளியேறிட்டாங்க. ஏன்னா நமக்கு கிடைத்த தகவல் அதுதான், கன்ஃபார்மாக இவங்க வெளியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திமுக கூட்டணி அவ்வளோதானா, முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் திமுக கூட்டணி யாரை நம்பி வரமாட்டாங்கல்ல, ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப டம்மி ஆயிடுச்சுப்பா, அது ரொம்ப தேஞ்சு போயிருச்சு அப்படின்னு தான் இங்கே பேசிக்கிட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக இந்த திமுக கூட்டணியை சதைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஒரு பக்கம் அதிமுக கங்கணம் கட்டி அழிஞ்சுது, இன்னொரு பக்கம் தாவேகா கங்கணம் கட்டி அழிஞ்சுது. ஆனாலும் இந்த திமுக கூட்டணியை யாராலையும் உடைக்கவும் முடியல, அசைச்சு பார்க்கவும் முடியல. ஸோ எப்படியாவது இந்த திமுக கூட்டணியை உடைச்சி பார்க்கலாம்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே பெரும் ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ, யாருக்கு அடிச்சது ஜாக்பாட்டு, தாவேக்கா ஆட்சியை பிடிச்சோன்னு ஒவ்வொரு கட்சிகளும் கழண்டு வெளியே போனாங்க. ஆனாலும் ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. இந்த கொங்கு தேசம் மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தேமுதிக, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொண்ட கொள்கையில் அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக திமுக கூட்டணியிலே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கட்சி இப்போ புதுசாக, அண்ணே நாங்களும் வரோம், எங்களை சேர்த்துக்கங்களேன் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அது என்ன ஒரு பெரிய கட்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் சமீபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து அதிரடியாக விலகிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே தமிழ் மாநில காங்கிரஸை குத்தகைக்கு எழுதி விட்ட மாதிரி எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு அடி வாங்கினாலும், நான் பாஜக விட்டு வரமாட்டேனே, பாஜக கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூடயே ஒட்டிட்டு இருந்தார். ஆனால் இவங்களுடைய கொள்கையெல்லாம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சது தான் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐயா ஜி.கே. மூப்பனார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் காங்கிரஸ்லேருந்து பயணித்து தனியாக வந்து என்ன பண்ண, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சைக்கிள் சின்னம் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தார், தமிழ் மாநில காங்கிரஸை இப்படி நிலைநிட்டு போனார். அதுக்கப்புறம் திரும்ப காங்கிரஸ்குள்ளே இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஐயா இறக்குறாரு, ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே அடுத்த இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து சில மனஸ்தாபப்பட்டு அவர் பிரிஞ்சு திரும்பவும் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்றத தட்டி தூக்கி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ் கொண்ட கொள்கை இல்லை, பாஜக கூட எப்பவுமே இணைய மாட்டாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று திமுக பக்கம் போவார், இல்லை அதிமுக பக்கம் போவார் அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. ஆனால் பாஜக கூட கூட்டணி வச்சார். பாஜக கூட கூட்டணி வச்சு ராஜ்யசபா எம்பியாக இருந்து மினிஸ்டராக இருந்தார், கப்பல் துறை அமைச்சர் மினிஸ்டராக இருந்தார். அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம் வச்சுக்கலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். கடைசியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இருந்தார், இந்த தேர்தல் வரைக்கும் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பாஜகவுக்கு சண்டைகள் வந்ததில்ல, பிரிஞ்சு போனாங்களா 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அப்போது பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக விலகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜகவுக்காக ரொம்பவே ரெப்ரஸன்டேட்டிவாக அதிமுகவில் போய் பேசினார். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் பாஜக அதிமுக இணைஞ்சதில்ல, இதுக்கு முக்கிய காரணமே ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாஜகவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து அதிமுகவை பாஜக பக்கம் கொண்டு வந்ததில் இவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு பெருமை உண்டு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படி தான் பாஜகவில் ஜி.கே. வாசன் அவர்கள் இருந்தார். ஆனால் இந்த தேர்தல் தோல்வி அப்படின்ற ஒரு பிரதிபலிப்பு இருக்குல்ல, இப்போ கூட இளைஞரணி செயலாளர் யுவராஜா அவர்கள் வந்து என்ன பண்ணார், தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியே வந்தார். பல பேர் வெளியே போனாங்க, ஏன்னா இந்த தோல்வி காரணமாக. ஏன்னா பாஜக கூட இருக்கிறதுனால தாங்க நம்மளுக்கு தோல்வியே வருது, இதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. ஸோ பாஜகவிலேருந்து வெளியே, இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தலெல்லாம் சைக்கிள் சின்னம் அப்படின்னு தனியாக உங்களுக்கு சின்னம் ஒதுக்குறாங்க. ஆனால் இந்த தடவை சுயேட்சை சின்னத்தில் நின்றுந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 எம்எல்ஏனா வந்திருப்பாங்க. ஆனால் பாஜக சின்னத்திலே நிற்க வச்சாங்களே, அதுதான் இங்கே வந்து பெரிய ஒரு விரிசலை உண்டாச்சு கட்சிக்குள்ள அப்படின்னு பல நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா விலகி போனாங்க. ஏன்னா ஜி.கே. வாசன் அவர்கள் பாஜக விட்டு வர மாட்டேங்கிறாரு, என்னைக்கு இவர் பாஜக விட்டு வெளியே வராரோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு விடிவு காலம் அப்படின்ற ரேஞ்சில் எல்லாருமே போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மனுஷன் பாஜக விட்டு வெளியே வரவே இல்லை, பாஜக தான் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் இவர் என்ன பண்ணார், உறுதியாக இருந்தார். ஸோ இப்படியா வந்து நாட்கள் போகுது. இந்த தேர்தலில் தாமரை சின்னத்தில் நின்று தோல்வி அடைகிறாங்க, கட்சி ரொம்ப டவுனுக்கு போகுது. உடனே ஒரு முடிவு எடுக்கிறார்,
முடிவெடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விலகிட்டாரு. விலகின கையோட எல்லா நிர்வாகிகளுக்கும் தனித்தனியாக ஃபோன் போட்டு, முக்கிய மூத்த நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக ஃபோனை போட்டு, நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிட்டோம், அடுத்த கட்டு நம்ம அரசியல் நகர்வு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும், ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் கால் மூலியமாகவும் நேரில் வர வச்சும் என்ன பண்ணியிருக்காரு, ஆலோசனைகளை ஈடுபட்டிருக்காரு, ஐடியாவும் கேட்டிருக்கிறார். சொல்லுங்க, இதுக்கப்புறம் இந்த கட்சியை பயங்கரமாக ஒரு வளர்ச்சி பாதையில் எடுத்துன்னு போகிறோம், உங்களுடைய உழைப்பு இல்லாமல், உங்களுடைய அரவணைப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியாது, உங்கள் உதவி எனக்கு ரொம்ப முக்கியம், ஆனால் நீங்கள் என்ன வழிகாட்டுறீங்களோ அதுக்கப்புறம் இந்த கட்சியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு மனுஷன் படுத்தே விட்டாரையா அப்படின்ற ரேஞ்சுக்கு தன்னுடைய நிர்வாகிகள் கிட்ட என்ன பண்ணிட்டாரு, அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். இப்போ நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாஜக கூட கூட்டணியில் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு நம்மளால் மேலே வர முடியல, இல்லாட்டி நம்ம எப்போவே மேலே வந்திருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம இப்போது யாராவது ஒரு பெரிய கட்சி கூட, அதாவது மாநில கட்சி கூட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இங்கே எல்லாருமே நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நகர்வையும் அவர் கண்ணு முன்னாடி ஓட்டி பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரெண்டு கட்சி தான், ஒன்று திமுக இல்லை தாவேக்கா, இந்த 2 கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு ஜி.கே. வாசனையா எடுக்கும் பொழுது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, அது திமுக கூட்டணி தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா திமுக கூட்டணி தான், ஏன்னா ஜி.கே. வாசனையா அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எந்த அளவுக்கு நண்பர்கள், எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக பேசிப்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுக தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது. ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது. ஸோ அவங்களை எதிர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம். சரி, உள்ளே போனால் திரும்பவும் நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வேண்டாம், திமுக வேண்டாம். ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது அதிமுக அப்படின்றதான் அதிமுக கிட்ட போனாங்க. ஆனால் அதிமுகக்குள்ள பாஜக உள்ளே வந்ததுனால எந்த அளவுக்கு பாஜகவுடைய கை ஓங்குச்சு, அதிமுகவுடைய கை இறங்கிச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டோட்டலாகவே இந்த கூட்டணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கண்ட்ரோலில் தான் போயிருச்சு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போ திரும்பவும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ நம்ம தாவேக்கா கூட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா தாவேக்கா கூட கூட்டணி வச்சா காங்கிரஸ் அங்கே இருக்கிறாங்க, ஒன்று. இன்னொன்று, தாவேக்காவுக்கு ஆரம்பத்தில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பார்க்கும்பொழுது மக்களே தாவேக்காவுக்கு எதிராக இருக்கிறாங்க, மக்களே தாவேக்காவுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க, சிந்தனைகளை சொல்கிறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கூட்டணிக்குள்ளே போனால் நமக்கு அது பெரிய டேமேஜாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ திமுக கூட காங்கிரஸ் இல்லை, நம்ம போனோன்னா அடுத்த பிரதான கட்சி நம்ம தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவருடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஆலோசனை கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் ஜி.கே. வாசன் அவர்கள் விரைவில் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களை கட்சிக்குள்ள, எங்கள் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல போறதா ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் திமுக கூட்டணியில் தமாக உள்ள வராங்க. ஏன்னா காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தமாக இருக்காது அப்படின்றது இவங்களுடைய கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் திமுக கூட்டணியில் இவங்க ஆரம்பத்தில் வரல. இல்லாட்டி திமுக கூட்டணியில் வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமாக அப்படின்றது ஒரு பெரிய கட்சியாக இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும், இவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமா மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகரிப்பும் வந்திருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இந்த சான்ஸை பக்காவாக பயன்படுத்திக்கிட்டோம்னா, திமுக கூட்டணியில் நம்ம போயிட்டோம்னா நம்ம தான் அடுத்த பெரிய கட்சி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இவங்க பேசியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ப்ராசஸ்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ திமுக கூட்டணியிலேருந்து பல கட்சிகள் வெளியே போகிறனாலும் இன்னும் திமுக கூட்டணி நம்பி உள்ள வர புதிய கட்சிகள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் இங்கே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஏன்னா திமுகவுடைய அந்த தன்மை இருக்குல்ல, அது என்றைக்குமே மாறாது. ஏன்னா மற்றவங்களுக்கு அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு திமுக பற்றி தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே போயிட்டு ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் திமுகவுடைய அருமை என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் புதுசாக திமுக கூட்டணியில் கட்சிகள் உள்ளே வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இளைய போகிறதா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.